போன வாரம் வச்சது இப்போ தான்ப்பா கொனைக்கு ஒன்றுக்குது. அதுக்குள்ளே 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வந்து வீடியோ இன்றைக்கி தானே, ஆமாம் இன்றைக்கி வீடியோவே போடலைங்க. ஒரு நாள் வீடியோவே போடலைங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னன்னிங்கன்னா, நம்ம வீட்டில் குட்டிவான் இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட நம்ம நார்மலாக இருந்துக்குவோம். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவதுன்னா மட்டும் அப்படியே நம்ம ஸ்டக்காகி நின்றுக்குறோம். எந்த வேலைனாலும் மண்டே ஓட மாட்டேங்குது. ஆமாம், ஆகவே மாட்டேங்குது. ரெனிஸ் வந்து நல்லா தான் ஸ்கூல் போயிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா, திருதுப்புன்னு பார்த்தா ஸ்கூல்லேருந்து வரும்போது சளின்னா, அதுக்கப்புறம் உடனே அன்றைக்கி நைட்டே காய்ச்சல் வந்துருச்சு. 2 நாளாக படுத்தது மாதிரி தான் இருக்கிறான். கொஞ்சம் விளையாடுறான், கொஞ்சம் இருக்கிறான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா லைட்டாக வைரல் ஃபீவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குண்டு தூக்கி போட்டுருக்குறாங்க. நல்லாவே இருக்காங்க, பகலெல்லாம் நல்லா இருக்கா, நைட்டில் போட்டு காய்ச்சல் வந்துடுதுங்க. ஆமாம், ஐயோ இவங்ககிட்ட நைட்டு பூரா ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவங்களுக்கு காய்ச்சல் வந்து படுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு மண்டை அப்படியே பிளாங்க் ஆகிடுது. எதை பற்றி யோசிக்க முடியறதில்ல. அப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரமாக எதை பண்ணி படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வந்துருக்குறோம். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமே. மருதாணி வச்சோம்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மருதாணி வச்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமா? ஆமாம், நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு தான் தெரியும், தெரியாது. அதனால சரி, நான் பெற்று இன்பம் இவரும் பெறட்டும், இவரையும் உட்கார வச்சு நல்லா தான் இருக்குது வச்சு விடுப்பா. மணி இப்போ என்ன தெரியுங்களா? 10 மணி. 10 மணி தான். இந்த நேரத்தில் உட்காந்து பேயாட்டு 2 பேர் வச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ டைமு இங்கே தான் இருக்குதுங்க. ஆமாங்க, இன்னும் 6 நிமிஷம். 10 மணிக்கு 6 நிமிஷம் இருக்குது. 6 நிமிஷம் தாங்க இருக்குது. இதில் வந்து சரியாக தெரியுது, 6 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு அதாவது 2 நாளுக்கு பார்க்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலை மேலே குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது நான் இல்லை, நீங்கள் எப்படி நார்மலாக இருந்துருவீங்க, வீதியிலே இருக்கணும், இந்த கடவுளை நம்மளை சுற்றி சுற்றி சோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் பார்ப்போம். 2 நாள் இன்னைக்கு ஸ்கூல் போகல. அது இல்லாமல் இப்போ சரௌண்டில் எல்லா தாலும் கேட்டு பார்த்தோம்ப்பா, நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குதான். அது இல்லாமல் தண்ணிங்கிறாங்க. தண்ணிங்க எங்கள் ஊர்ல எல்லாம் ஒகேனக்கல் தண்ணி வந்து காவேரி தண்ணி வந்து பச்சை கலரில் வருதுங்க. ஆமாங்க, நியூஸ்லேயே போட்டாங்க. கலெக்டர் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாங்க, தண்ணியெல்லாம் வந்து சூடு பண்ணி குடிங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். தண்ணி அப்படியே பச்சை கலரில் வந்து தண்ணி தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் தண்ணியாக கூட இருக்கலாம். அரசாங்கத்து மேலே திடீர்னு தூக்கி குண்டை போட முடியாது. போட்டு தான் பாருங்களேன், மறைமுகமாக சொல்கிறோம், இருக்கலாம். தருமபுரியில் இருக்கிற மக்களே கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி குடிங்க குழந்தைங்களுக்கு. நம்மளுக்குமே தான் தண்ணிக்கு. நாங்களாம் போய் நேக்க என்ன பண்ணோம், கேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது எப்போ காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி உச்சாராக இருந்தோம்னா காய்ச்சல் தடுத்துருக்கலாம். கீழாப்பில் வைங்க, இப்படி தூக்கி அட்டாளி மேலே வச்சுக்கிட்டா நான் எப்படி வைப்பேன்? நானே ஒரு கையில் இதை வச்சுக்கிட்டு வைக்க முடியலையேன்னு இருக்கேன். உனக்குலாம் இந்த மாதிரி டிசைனாக வச்சுருக்கிறேன். எனக்கு நீங்கள் ஜென்ட்ஸ் தானே, லேடிஸ் மட்டும் ஒன்லி அது மாதிரி. ஜென்ட்ஸ்க்கெல்லாம் சும்மா அந்த இப்போ இந்த மருதாணி, இப்போ இந்த மாதிரி சமயத்தில் மருதாணியான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது மெயின் காரணமே ரெனிஸ் தான். ஏன்னா ஹீட் ரொம்ப ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் பொங்கி பொங்கி வந்துருச்சா. அதனால் சரி மருதாணி கொஞ்சம் அரைச்சி வச்சோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி அரைச்சது. ஆனால் தூங்கிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஹீட்டும் வந்திருக்குது, எப்படி இதை நாங்கள் வைக்கிறதா வைக்கக்கூடாதான்னு தெரியல வர. அது இல்லாமல் தூங்கிட்டா. சரி, எங்களுக்கு ஒரு பயத்தில் வச்சோம்னா இன்னும் சளி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 10 மணி தாங்க ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆட்டம் தெரியும். சப்போஸ் கேம் ஆடினாங்கன்னா கேம் உங்களுக்கு காட்டுறாங்க. இல்லை தூங்கிட்டானா பரவாயில்ல. போச்சு, போதும்பா. எனக்கு இந்த இதுக்கு மட்டும் இப்போ உள்ளங்கைக்கு வைக்கிறேன். உள்ளங்கைக்கு வச்சுவிடு. அது ஒரு இது மட்டும் வச்சிடுறேன். இங்கே பாரு, இங்கே இது அவ்வளோ பாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாம் உட்காந்து பேயாட்ட பேசிகிட்டு இருக்கோம் லைட்டை போட்டுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேயே வரும். நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பேய் வரும். 12 மணியான நாய் குலைக்கும். ஐயோ சாமி, நிஜமாவே தாங்க 12 மணி ஆனால் நாய் குலைக்கும். தேய் இல்லை பாருப்பா, இங்கே இல்லை பாரு. இருங்க, கை காட்டுங்க. இப்படி போய் இப்படி கீழே தான் இறக்குங்களே, தூக்கி தூக்கி வச்சுக்கிறீங்க. சரி இப்படி என்ன நீ பாரு, அவ்வளோ பெருசு வைக்கிற. வெய்யுங்க, இப்போ என்ன பை சில்லுன்னு இருக்குதுப்பா. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கை வச்சுட்டு நானும் ஒரு கை வச்சுக்கலான்னு பார்க்குறேன். எப்படி வைக்க இன்னொரு கையில்? இதை எடுத்துகிட்டு தான் வைக்கணும். இது எடுத்துறியா? அதுக்குள்ளே அவங்க அழுதாங்க. ஆமாம், இது வேறு திக்கு திக்குன்னு இருக்குதுங்க சத்தியமாக. பகலெல்லாம் ஜாலியாக தான் இருக்கிறோம். நைட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னா,
அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு இருப்பாங்க, நான் பாட்டு இப்போ பேன் காய்ச்சிட்டு கிடந்தோன்னா பாவம் எப்படி எல்லாம் தூங்குவாங்க. இப்படி பேச அத்தா அவங்களுக்கு பிடிக்கும். சிரிக்காது. அது வேணா கரெக்டு தான். இப்படி பேசினா கூட ஏற்றுக்குவீங்க, ஆனால் சிரிச்சாதான் எப்போ பார்த்தாலும் எதுக்கு சிரிக்கிறேன். எத்தனை வீடியோவில் தான் சொல்ல சிரிக்காது தான் இரு. நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படி, தேவையில் இருந்தால் அப்படி இல்லை. போதுமா? போதும். காலையில் பார்க்கலாம், காலையில் மருதாணி பார்க்கலாம். ஆமாம், காலையில் மருதாணி பார்க்கலாம். இப்போ போய் ரெனிஷை பார்க்கலாமா? வந்து அரிசி கலவரத்துக்கு ஃபில்டர் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏ எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? பைத்தியம், அங்கெல்லாம் போர் தண்ணி வரும். ஏன்னா அரிசி கலவரத்து கூடமா ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லாதவங்க அதான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்மள மாதிரி இன்னைக்கு இல்லை, நம்மளுக்கு தான் வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ வந்து தண்ணி சுத்தமாக வரலைங்க. 2 நாளாக சுத்தமாக தண்ணியே வரல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரிசி கலவரத்துக்கும் ஃபில்டர் வாட்ரு, மூஞ்சி கலவரத்துக்கும் ஃபில்டர் வாட்ரு, காய் கலவரத்துக்கும் ஃபில்டர் வாட்ரு. அந்த அளவுக்கு வந்து ஜமீன் பரம்பரை ஆகிட்டீங்க. ஆமாம், ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும். டெனிஸ் வந்து பரவாயில்லைங்க, நைட்டு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நார்மலாக தூங்கிட்டேன். காய்ச்சல் நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி அனுப்பிவிட்டு அங்கே போய்க்கான டயர்டாக இருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி லீவ் போட வச்சாச்சு. ஆக மொத்தத்தில் லீவுங்க. அதுதான், ஏன்னா அனுப்பிவிட்டுட்டோம்னா அங்கே போய் ஸ்கூலில் லாங் வேறு, நம்மளும் போய் கூட்டிகிட்டு வரத்துக்கு சிரமமாக இருக்கும். அவனுக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். அதனாலே சரி இன்னைக்கு லீவ் போட வச்சாச்சு. நாளைக்கு லீவா? நாளைக்கு என் ஸ்கூலே லீவா? ஏதோ முகரம் பண்டிகையே ஏதோ சொன்னாங்க, என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் வாரம் ஃபுல்லாக லீவ் தான். அதனால் காலையிலேயே வந்து ஃபேவரட் சிக்கடிக்காய் கொத்தவரங்க எல்லாம் தோசைக்கு ஃபேவரட்டாக சைக்கோவாக இருப்பாங்கன்னு எல்லா ஊர் உலகமே சொல்லிகிட்டு இருக்கு. இவர் மட்டும் இந்த ஒரு காய்க்கு பைத்தியங்க. எங்கே பார்த்தாலும் என்னமோ கறியை பார்த்த மாதிரி வாங்கு நிற்பார். நம்ம ஊர் சந்தையில் அன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தது. வீடியோ கூட எடுத்தோம், ஆனால் போடலையா? எடுத்தோம் தானே? எங்க எல்லாம் இருட்டாக இருந்துச்சு, சந்தையில வெளிச்சம் இல்லை. நாங்கள் வந்து நேரமாக போயிருந்துருக்கோம், ஈவினிங் டைமில் போகாமல் நைட் போனோமா. சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் இருந்துச்சு, பிரைட்னஸ் இருந்துச்சு. அங்கே போக போக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அதனால் கவர் பண்ண முடியல. முடிஞ்சால் வந்து அடுத்த வாரம் நம்ம ஊர் சந்தைக்கு போய் வீடியோ போடுறோம். ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு செஞ்சு அதை வந்து ரெசிபி எடுத்து காட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு வந்து சோறு வடிச்சிட்டுக்கிறேன். நான் அப்படி சொல்லாதான் விடுறீங்களா? அப்புறம் சட்னி, அப்புறம் வந்து எல்லாம் பண்ணியாச்சா. ரசம் இருக்குது, நைட்டு வச்ச ரசம். என்ன சட்னி? பரண்டை சட்னி. சட்னி. ஆனால் இவர் மட்டும் இருங்களேன், இவர் மட்டும் வந்து இந்த ரெசிபி எடுத்து வீடியோ கொண்டு வரலான்னா அது செஞ்சுட்டு காட்டிக்கலாம். ரெசிபி என்ன யாருக்கே தெரியாமையா இருக்குது அப்படின்ட்டு இப்படி உதாரணம் விட்டுருவாரு. ஆனால் அதில் என்னென்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரெசிபிலாம் எடுத்து போடுறதெல்லாம் வந்து. ஆனால் அப்படியே உதாரணம் விட்டுருவார். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட உடனே குட்டி தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா கோர கொடூரமாக இருக்கும். விடுப்பா இதெல்லாம் வேலையை சாப்பிட்டு முடிச்சிட்டல, அது செஞ்சு முடிச்சிரு. இதெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்கிறது அப்படிங்கிறீங்களா? இது கை காட்டு காலையில் காட்டுறேன்னு சொன்னியே. காட்டினேன், காட்டலையா? அது காட்டலையே. இதுதாங்க நைட்டு வச்சு. ஆமாம், இவர் உடனே எடுத்துட்டாருங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் வச்சிருப்பாரு, எடுத்துட்டாரு. இப்படி கையாங்க எவ்வளோ செவனுக்குதுன்னு காட்டலாம். என் கை அப்படிதான் பாரு. இது இல்லை, எனக்கு வச்சதாங்க. நான் எவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்கேன் அவருக்கு, எனக்கு அவர் வச்சுட்டு இருக்கு. ஏன் இதுக்கு என்ன, நீ அவசரப்பட்டு இந்த கட்டில் நீ தண்ணி வருதுன்னு இப்படி பண்ணிக்கணும், அதனால தான் அப்படி. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோலமெல்லாம் தான் வச்சுக்க, சமாளிக்காதீங்க. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறாரு, அவருக்கும் தெரியாது. எப்படி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு விட்டாரு. என்ன நான் வச்ச மாதிரி தான் வச்சுன்னுக்குறேன். நீ என்ன எங்க என்ன குறை, என்ன கொஞ்சம் கை அப்படியே வடிஞ்சு வந்துருச்சு கீழெல்லாம். சமாளிச்சிட்டீங்க. இப்போ வேலை வந்து உடல்நிலையில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நமக்கே இப்போ உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னா, ஒரு வேளை இந்த பீரியட்ஸ் டைமெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் தானே. எப்படின்னா ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னலாம் இந்த இதில் ஃபோன்லலாம் இப்போ பார்க்குறோம் தானே, வீடியோஸில். ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே ப்ரெஷரில் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அது நடக்குதா இல்லை எனக்கு மட்டும் தான் நடக்குதான்னு தெரியலைங்க. எனக்கு 10 நாளாக மாதம் ஃபுல்லாகவே ப்ரெஷர்லேயே தான் இருக்குது. அப்புறம் அது வந்து இருக்குன்னு சொல்லி நானும். ஆனா உனக்கு மாசம் ஃபுல்லாவே சொன்ன மாதிரி
நீ எல்லாம் அது பேசவே கூடாது. ஒரு பிபி பர்சன் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 30 வயசுலயே சுகர் பிபி எல்லாம் வந்துடும் எனக்கு. ஆமா தானே நேரம் வந்திருக்கணுமே. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தியா? அது வேணா ஒன்று தான். வீடியோ எடுக்கிறது ரெடி ஆகலாமா? ஆமாங்க, இதுக்கு மேலே இவர் வர உசுரை வாங்குவார். கண்டென்ட் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு. நாம் என்ன தான் சொங்கியாக இருந்தாலும் ஒரு வீடியோவாவது எடுத்து கொடுத்தா தான் வந்து இவர் நம்மளை ஃப்ரீயாக விடுவார். இல்லைன்னா பின்னாடியே தெரியவார் வீடியோ 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 வீடியோ. என்ன எப்படியே உண்மை சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. சரி, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணும் தான் ஆசையாக இருக்குது. பட் ஆனால் நிறைய வேலை இருக்குது. ஆமாம், ஆகையால் இத்துடன் முடிச்சுட்டு நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நாளையிலேருந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம்.